அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேச ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 2026 இந்த மார்ச் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இந்த கிரக பெயர்ச்சிகளால் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மார்ச் மாதம் ஏற்படுத்த போகுது. இதனால் நீங்கள் அடையக்கூடிய பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நாம் தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேசம் அற்புதமான ராசி, அக்னி தத்துவ ராசி, காலபுருஷ தத்துவத்தில் முதலாவது வரக்கூடிய ராசி. வேகத்தோடு செயல்பட்டு வீரத்தோடு எந்த விஷயத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ராசி மேச ராசியில் பிறந்த அன்பர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சவாலையும் மிக மிக சிறப்பாக ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை மேசராசி நேயர்களுக்கு உண்டு. ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு சமீப காலகட்டங்களில் பார்த்துட்டோம்னா சில கிரக பயிற்சிகளால் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டு வேலையில் சில மாறுதல்கள், பண வரவு சார்ந்த விஷயத்தில் நெருக்கடிகள், முயற்சிகள் நமக்கு உறுதுணையாக இருந்து சக்ஸஸ் பண்ண முடியலையே, எடுக்கக்கூடிய முயற்சிகள் யோசித்து முடிவெடுக்கிறோம், சிறப்பாக செயல்படுறோம். ஆனால் அது கடைசி கட்டத்தில் பார்த்துட்டோம்னா ஏதோ ஒரு காலதாமதமாகுது. கைக்கு வரக்கூடிய சில விஷயங்கள் அது சரியாக பயன்படுத்த முடியாமல் இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் எல்லாமே சந்திச்சுட்டு இருக்கக்கூடியது மேசராசி நேயர்கள். அந்த நிலையில் இருந்து இந்த மார்ச் மாதம் பிறக்கப் போகுது இல்லையா, இந்த மாதத்தில் பார்த்துட்டோம்னா மாறுதல் உண்டான்னு எல்லாரும் எதிர்பார்க்கறது இயல்பு தான். ஆனால் உங்களுக்கு இந்த கிரக பயிற்சிகளால் கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 7.5 சனிங்கிற ஒரு பிடியில் சிக்கி நீங்கள் இப்போ இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னா எவ்வளவோ போராடுற முயற்சி எடுக்கிறோம், ஆனால் முடியலையே. நாம் தொட்ட வேலையை முழுசாக முடிக்க முடியலையே, நாம் போட்ட திட்டம் செயல்படுத்த முடியலையே. தேவையில்லாத பிரச்சனைகள் எப்படி வருதுன்னே புரிய மாட்டேங்குது. நாம் பாட்டில் இருந்தாலும் சில பிரச்சனைகள் வந்துட்டு இருந்து, ஏன்னா விரயச்சனி. ஆனால் இந்த விரயச்சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிர பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே ஒற்றைப்பலம் பெற போகிறார். எங்கே? சனி பகவானுடைய ஒரு சுபரோடைய வீட்டில், குரு பகவானுடைய வீட்டில் ஆச்சுங்களா. அப்போது இந்த காலகட்டம் சுக்கிரன் ஒரு சுகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர், ஒரு விடிவெள்ளின்னு சொல்லுவோம் இல்லைங்க, சில சந்தோஷங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் கிரகங்களிலேயே. அப்போ அந்த சனியோட ஒரு பாவ கிரகத்தோடு இணைந்து சுபகிரகம் சுபரோட வீட்டில் இந்த இணைவு கண்டிப்பாக இந்த மாதம் மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரைக்குமே சில எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. மாற்றமே கிடையாது. பணம் வந்தது, ஒரு கணக்கு போட்டோம், அந்த வேலையை முடிக்கலாமுன்னு, அது வீடு கட்டுற வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் ரீதியில் தொழில் தொடங்கணுங்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இடம் வாங்கக்கூடிய விஷயத்தில் இருந்து ஒரு சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய விஷயம் வரைக்கும் திட்டங்கள் போட்டிருக்கலாம், செயல்படுத்த முடியல, இருந்த பணம் செலவாச்சு, கடன் வாங்கி வீணாக போச்சு, இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பொறுப்புள்ள காரியங்கள், நல்ல விசேஷமான சில சுப விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடிய காலம். கையில் காசு இல்லையே, வறுமையின் சில பாதிப்புகளால் நாம் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு பொருளாதார நெருக்கடிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதையே சரிப்படுத்திடுவீங்க, சரிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கும். இன்னொன்று பார்த்தோம்னா, அதாவது 11ஆம் பாவகத்தில் ராகு பகவான், புதன், செவ்வாய் இந்த மாதம் முழுசாகவே லாபஸ்தானத்தில் தான் இருக்க போகுதுங்க. அதாவது 11ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது நல்லது தான்.
ஆனால் ராகு செவ்வாயோட இணைவு, புதனோட இணைவு, குரு பார்வை பலத்தை பெறுது. அப்போது அந்த இடத்துல நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய சில சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். சிலர் நினச்சிட்ருப்போம், ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், நம்ம திறமைக்கு தகுந்த வேலை இல்லை, நம்ம உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றம் இல்லை, பாடுபடுறோம், கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி அடுத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புகழ் மகிழ்ச்சி தனக்கு இல்லை. அதே நேரத்தில் ஈஸியாக சில பேர் நல்ல பேர் வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம கஷ்டப்பட்டாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பேர் கூட கிடைக்க மாட்டேங்குது. நல்ல பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, கெட்ட பேர் வரும். இந்த மாதிரிலாம் அனுபவிச்சுட்டிங்க மேசராசிக்காரர். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த மார்ச் மாதத்தில் அந்த குரு பார்வை பலம் வாங்கினதுனால லாபஸ்தானத்தில் எதிர்பாராத ஒரு பிரயாணங்கள் சம்மந்தப்பட்டது. ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருக்குறோம், திடீர்னு ஒரு வெளிநாடு வாய்ப்பு வந்தது. நம்ம நல்ல ஒரு கல்வி முடிச்சிருக்கிறோம், இது வரைக்குமே ஒரு வேலை நமக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி, திறமைக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை அமையலை. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். இன்னும் சொல்ல போனோம்னா, சிலருக்கு வேலை இருக்குது, நல்ல குடும்பம், நல்ல கௌரவமான ஒரு பேரும் புகழ் இருக்குது, ஆனாலும் திருமணம் நடக்கலை. திருமணமாக பெண் பார்க்குறோம், இல்லை பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம், ஒன்றும் பொருத்தம் இல்லை. பொருத்தம் இருந்தால், அதாவது ஜாதகம் எல்லாம் சரியாக இருந்து ஏதோ ஒரு விதத்தில் குடும்ப சூழ்நிலை இல்லை ஏதோ ஒரு வேலை சம்மந்தப்பட்ட ரீதியிலையோ தாமதம் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அப்படியே திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஓகேன்னு ஆனாலும் கடைசி கட்டத்தில் பார்த்துட்டோம்னா ஏதோ ஒரு விதத்தில் பிரேக் ஆகி போச்சு, நடக்கலை. இது என்ன இப்படியே இருக்குது? எப்படியோ அறகுறைய வேலை செய்கிறவங்களுக்கு கூட சும்மா ஒரு வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க, அவங்களுடைய வசதி வாய்ப்புகள் குறைவாக இருந்தால் கூட அருமையான மணமகள் அமையுது, திருமணம் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தாலும் நமக்கு ஏன் நடக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உங்கள் மனசில் மேசராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் சில கமிட்மெண்ட் நீங்கள் பண்ணுவீங்க, சில எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய இதுதான் பெண், இதுதான் மாப்பிள்ளை அப்படின்னு கூட ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சுருப்போம். இது ஒத்து வருமா, ஒத்து வராதா, குடும்பம் எல்லாம் அனுமதி கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா, இப்படி இல்லாமல் சிலருக்கு பிரச்சனையினால் அந்த திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான சில முயற்சிகள் எடுத்து, அதாவது திருமணம் ஏற்படக்கூடிய செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கும். ஆனால் திருமணம் மட்டும் கமிட்மெண்ட் பண்ணலாமே தவிர திருமணத்தை இந்த மார்ச்சுங்கிறத விட கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. இந்த மார்ச் கழிச்சு, ஏன்னா குரு உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தை நடத்தலாம், பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கும். ஏன்னா அயன சைன போக சுகஸ்தானத்தில் சுக்கிரன் கண்டிப்பாக ஒரு சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதே சமயத்தில் இந்த மாதத்தில் பார்த்துட்டோம்னா நீங்கள் செய்யக்கூடிய, அதாவது சில புதிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்னொன்று சொல்ல போனோம்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வழிபாடு பண்ணுறது உங்களுடைய பிரார்த்தனை என்னொரு மனசில் வேண்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி நமக்கு ஒரு நல்லது நடக்கணும், அது வேலை சார்ந்த விஷயமா இருக்கட்டும், திருமணம் சார்ந்த விஷயம் இருக்கட்டும், இல்லை ஒரு பூமி ஒரு வீடு கட்டுறது கிரயம் பண்ணுறது எல்லாம் தள்ளி போயிட்டுருக்குது, ஒரு பண வரவை எதிர்பார்த்துட்ருக்குறோம், அது வரவே மாட்டேங்குது, கொடுத்த பணம் கேட்க போனால் சங்கடம் சலிப்புகளாக இருக்குது, நாளைய சில வாய்ப்புகள் சாதகமாக முடியணும்னா இன்றைக்கி நம்ம எதிர்பார்ப்புகள் திருப்தி பூர்த்திப்படுத்த முடியலையே, அதனால் தள்ளி போயிட்டுருக்குதே அப்படிங்கிற குறைகள் நீங்கி கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லாத்தோட மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக்கும். அந்த கல்வினால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும். பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்தது, இப்போ நல்லா இருக்குது அப்படிங்கிற திருப்தி கிடைக்கும். மற்றவங்களுடைய பாராட்டுகள் வாங்கக்கூடிய அளவுக்கு மேன்மை உண்டாக்கும். வயதானவர்களுக்கு சொல்ல போனோம்னா மனசில் 1000 வருத்தங்கள் இருந்தாலும் அந்த வருத்தங்கள் போக்கக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாலும், நாம் மனசில் ஒரு உடல் ஆரோக்கியமே ஒரு பாதிப்பு இருந்தாலும் அது சரியாயிருச்சுங்கிற ஒரு திருப்தியும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் நவகிரகங்களால் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஆக மொத்தத்தில் இப்போ சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம். ஆனால் லக்னம், நம்மளுடைய தசா புத்தி, இன்றைக்கி என்ன அந்தரம், அதே மாதிரி இப்போ யோகம் பெற்ற திசைகளா இல்லை பாவாதிபதி திசைகளா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா?
ராசி என்பது நம்மளுடைய சிந்தனை, லக்னம்ங்கிறது நம்மளுடைய விதி. எது கிடைக்கணுமோ எது நடக்கணுமோ அதை சார்ந்த சில வாய்ப்புகள் நம்ம அறிய முடியக்கூடிய விஷயம் லக்னம் தான். அப்போ நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எதை செய்யலாம், எப்படி செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறது கரெக்டாக ஜாதக பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தீர்மானித்து முடிவு செய்யுங்க. கண்டிப்பாக மேசராசி என்பர்கள் நீங்கள் வெற்றியாளர்களாக உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த 2026 சக்ஸஸ்ஃபுல் வருடமாக உங்களுக்கு அமையப்போகுதுங்க. இந்த பதிவு மூலம் மீண்டும் சில இதே மாதிரி ஒரு நல்ல பதிவுகளோடு சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.